இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டுருவாக்கும் உலகளாவிய முயற்சி குறித்தும் கிராமிய மற்றும் பாரம்பரிய கலைஞர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி குறித்தும் பேசுகிறார் உலக தமிழ் கலை பண்பாட்டு இயக்கத்தின் நிறுவனர் கலாநிதி ரஷ்மி ரூமி அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடம் என்னும் அமைப்பை நிறுவி தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழ் பேசும் மக்களால் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் உயிர்ப்போடு வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலிருந்து, குறிப்பாக தமிழகத்தின் தென்பகுதியில் இருந்து புறப்பட்டு தமிழகம் முழுக்க தன்னுடைய கிளைகளை பரப்புவதோடு மட்டுமல்லாமல் தமிழகம், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளில் தங்களுடைய கிளைகளை அமைத்து தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைஞர்களை உலக நாடுகளுக்கெல்லாம் அழைத்து சென்று அங்கே தமிழர்களின் கலைகளை அரங்கேற்றி வருகிற, தமிழகத்தின் பாரம்பரிய கலைக்கு ஒரு புத்தாக்க வடிவத்தை வழங்கி வருகிற உலக தமிழ் கலை பண்பாடு கூடத்தினுடைய இயக்குனரும் நிறுவனருமான கலாநிதி ரஷ்மி ரூமி அவர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். தொடர்ச்சியாக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்தின் வழியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிற புதிய முயற்சிகள் குறித்தும் தமிழகம் முழுக்க மாவட்ட வாரியாக இணைந்து பணியாற்ற விரும்புகிறவர்களுக்கு வழங்கப்படுகிற வாய்ப்புகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் கலாநிதி திரு ரஷ்மி ரூமி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சார், உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை புத்தாக்கம் செய்து அதற்கு ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய முயற்சியில இறங்கியிருக்கீங்க. இந்த முயற்சி எல்லோரும் செய்யக்கூடிய முயற்சி அல்ல. இந்த முயற்சியை ஏற்றமைக்காக முதலில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். தொடர்ந்து இந்த இயக்கம் குறித்து பேசுவோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம். ரஷ்மி ரூமி அப்படின்னா ஒரு வரியில உலக மக்கள் அறிந்து கொள்வார்கள். இஸ்லாமிய இன்னிசை உலகின் முடிசூடா மன்னனாக விளங்கிய சங்கநாத செம்மல் காயல் AR ஷேக் முகமது அவர்களுடைய மகனார் என்கிற ஒரே வரி உங்களுடைய முகவரியாக இருக்கிறது. இருந்தாலும் காயல் ரஷ்மி ரூமி அவர்களுடைய சொந்த குடும்பம், உங்களுடைய முதன்மையான பணிகள், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுவோம். அனைவருக்கும் இசை முரசு வானொலியின் இயக்குனர் மரியாதைக்குரிய முகமது அஸ்கர் அவர்களுக்கும், இசை முரசு வானொலியின் உலகம் முழுவதும் இருக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ரஷ்மி ரூமி. என்னுடைய தந்தையார் மறைந்த இஸ்லாமிய பாடகர் சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள். என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய மனைவி அஜிபா பர்வீன். எனக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. முதலாவது மகன் 10th படிக்கிறாரு, 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவரின் பெயர் என்னுடைய தந்தையார் பெயர் ஷேக் முகமது. ரெண்டாவது பொண்ணு 6ஆம் வகுப்பு படிக்குது. அவர்களின் பெயர் என்னுடைய தாயார் பெயரான ஆதம் பீவின்னு வச்சிருக்கேன். மூன்றாவது ஒரு பையன், அவர் 3ஆம் வகுப்பு படிக்கின்றாரு. அவருக்கு என்னுடைய மாமனார் பெயர், என்னுடைய மனைவியின் தகப்பனார் பெயர் அப்துல் ரசாக், அவர் பெயரை வச்சிருக்கிறார். அருமை சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரி தாத்தா பாட்டி பெயர்கள் வைக்கிற பழக்கம் தமிழகத்துல இருந்துச்சு. அது ஒரு இஸ்லாமிய பண்பாடு என்பதை தாண்டி ஒரு தமிழ் பண்பாடாக இருந்தது. ஆனா இன்னைக்கு மாடர்ன் நேம்ஸ் என்கிற ஒரு கான்செப்டோட நகர்றதுனால
முன்னோர்கள் மூதாதையர்களுடைய பெயர்களை சூட்டுகிற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு, காணாம போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தந்தை தாயாருடைய பெயர், மாமனார் பெயர் சூட்டுகிற வழக்கம் உண்மையிலேயே உங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுகிற ஒரு முயற்சி. இதற்காகவே உங்களை தனியா பாராட்டணும், வாழ்த்துக்கள் சார். இப்ப வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறத பத்தின ஒரு அழகான அறிமுகத்தை சொன்னீங்க. ரஷ்மி ரூமியுடைய தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சமூக சேவகரா சென்னையில தங்களுடைய சேவை பணியை தொடங்குறீங்க. தொடர்ச்சியா பல பகுதிகளில் இருக்கக்கூடிய உதவிகளை ஏழைகளுக்கு வாங்கி கொடுக்கிறது, கல்வி, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சேவை அமைப்பா நீங்க உங்களுடைய பணியை தொடங்குறீங்க. அப்புறம் தமிழகத்துல பல்வேறு அமைப்புகள் ஒவ்வொரு துறைக்காக, ஒவ்வொரு சமூகத்தினுடைய ஒவ்வொரு விளிம்பு நிலை மக்களுக்காகன்னு வேறு வேறு துறை சார்ந்தவர்களுக்காக பல அமைப்புகளோட இணைந்து பணியாற்றிட்டு இருக்கும் போது தமிழகத்தினுடைய பாரம்பரிய கலைகளை பாதுகாக்க வேண்டும், அழிவுற்று கொண்டிருக்கக்கூடிய கலைகளை பாதுகாக்கணுங்கிற இந்த சிந்தனையும் இதற்கான முயற்சியும் எப்படி உங்களுக்குள்ளால துவங்கிச்சு சார்? அதாவது இது அதாவது இது வந்து எனக்கு 2010ஆம் ஆண்டே இந்த எண்ணங்கள் எனக்கு இருக்குது. அதாவது தமிழ் கலைகளை கொண்டு வரணும், தமிழ் பாரம்பரிய கலைகளை நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு 2010ஆம் ஆண்டே நமக்கு வந்து தொடர்ந்து அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இருந்தாலும் சமூக சேவை அடிக்கடி நம்ம செய்யறதுனால சமூக சேவைகள் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா அமைப்போடும் சேர்ந்து பத்திரிகை துறையிலும் இருந்தோம், எல்லா அமைப்போட சேர்ந்து சமூக சேவை பண்ணிட்டு இருந்தோம். இந்த தனியா வந்து இதை நம்ம பதிவு பண்ணி இதை கொண்டு வர வேண்டும் என்ற காலகட்டம் 2023ஆம் ஆண்டு தான் நமக்கு வந்து அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி பல அமைப்புகளோட கொஞ்சம் டைப் பண்ணி அப்படி இப்படி செஞ்சுட்டு தான் வந்தோம். இப்ப தனியா வந்து இப்ப 2023க்கு அப்புறம் தான் நம்ம அதை செஞ்சிருக்கிறோம். ஏனென்றால் வந்து அதாவது நம்ம தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எத்தனையோ மக்கள், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தமிழ் கலைகளை, பாரம்பரிய கலைகளை அவர்கள் படித்தும் ஆனா அதுக்கு தக்கன வேலைகள் இல்லாம இருக்கின்றாங்க தமிழ்நாடு முழுவதும், ஒவ்வொரு மாவட்டங்களிலும். சரி, இப்ப அவர்களை தேடி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தேடி கண்டுபிடித்து அவர்களின் பாரம்பரிய கலைகளை அந்தந்த மாவட்டங்களில் செய்ய வேண்டும் சொல்லி அந்தந்த மாவட்டங்களில் ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்றோம். சரி, பண்ணி அந்த கலைகளை பிரதிபலிக்க வைக்கிறோம். அருமை. இப்ப வந்து பாரம்பரிய கலைகள் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமா தமிழ்ல ஆயக்கலை 64ன்னு சொல்லுவாங்க. இதுல பல கலைகள் இன்னைக்கு வடிவத்துல இல்ல, செயல்பாட்டுல இல்ல. இருக்கிற கலைகளும் தொழில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நிறைய அந்த தொழிலாளர்கள் அந்த முழுக்க அந்த கலையை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வாரிசுகளை கூட அந்த கலை பக்கம் வரவிடாம தடுத்து பாதுகாத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த கலைஞர்களை ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கீங்கல்ல, ஊரூரா பயணம் போய் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய ஒரு நாதஸ்வர கலைஞர், இவர் வந்து ஒரு கூத்து கலைஞர், இவர் வந்து ஒரு பொம்மலாட்ட கலைஞர் அப்படிங்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கிற இந்த முயற்சி இருக்குல்ல, இது எப்படி வந்து இன்னைக்கு சாத்தியப்படுது? அவங்கள தேடி போய் இந்த கலைகளை நாங்க மீண்டும் கொண்டு வர்றோம்னு சொல்லும் போது அவங்க எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அதாவது இந்த கலைகளை வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டங்கள்ல நம்முடைய நிர்வாகிகள் இருக்காங்க, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. அவர்கள் மூலம் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம வந்து சோசியல் மீடியா இருக்குல்ல, சமூக வலைதளங்கள் மூலம் சில வந்து நம்ம விளம்பரங்கள் போடுறோம். அப்ப அத வந்து பார்த்து கூட சில நபர்கள் வர்றாங்க, பல திறமை உள்ள நபர்கள் வர்றாங்க. எனக்கு இது தெரியும் சார், இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்ப அவர்களையும் நம்ம தேர்வு செய்யறோம். சரி, அது இல்லாம பாரம்பரிய கலைஞர்களையும் நம்ம தேடி போகும்போது நிறைய பேர் வேற வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுல வருமானம் பத்தாம அப்ப அவர்கள்ட்ட சில விஷயங்கள் பேசும்போது, சார் உங்களை போன்ற நபர்கள் இருந்தான்னு சொன்னா எங்க கலைகளே அழியாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியோட எங்களை பாக்குறாங்க. சரி, அப்ப வந்து அவர்களுக்கு அவர்களின் கலைகளை நம்ம வந்து மேடையில வந்து அறிமுகம் செய்து அவர்களுடைய திறமைகளை நம்ம தமிழ்நாட்டின் அரசாங்கத்துக்கு, அப்புறம் தமிழ்நாடு அந்த மாவட்டத்தின் நம்ம நிர்வாகத்திற்கு நம்ம கொண்டு செல்லும் போகும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு வந்து சில உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
சரி, இப்ப இந்த நிகழ்ச்சிகளை வந்து அரங்கேற்றுறது அப்படிங்கிறது முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா ஒரு காலத்துல இந்த கலைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆஃபர் இருந்துச்சு. இப்ப உதாரணமா கோயில் விழாக்கள் எல்லாம் ஒரு காலத்துல வந்து கூத்துக்களை நிகழ்த்துவாங்க. நாடக கலைஞர்கள் நிறைய ஊர் இருந்தாங்க. எக்கச்சக்கமான நாடக அமைப்புகள் ஒவ்வொரு டவுன்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா உங்களுடைய அன்றைக்கு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் இல்லையா? அந்த நெல்லை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான கலைக்குழுக்கள் அமைப்புகள் இருந்துச்சு. இன்னைக்கு அதுல வந்து தமிழகம் தாண்டி பரவிய கலை அமைப்புகள்லாம் கூட இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு. பல கலைஞர்களும் இன்னைக்கு அதை விட்டு காலாவதி ஆயிட்டாங்க. இப்ப இப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு கலை நிகழ்வை அரங்கேற்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சவாலான விஷயமா இருக்கு? ஏன்னா இந்த கலைஞர்களை வந்து முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட இந்த பாரம்பரிய கலைகளை அறிமுகப்படுத்தணும். இது வந்து ஒயிலாட்டம், இது மயிலாட்டம், இது கும்மி ஆட்டம், இது தப்பாட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றீங்க? எப்படி இதுக்கு இதை அரங்கேற்றுறதுல ஏதாவது சவால்கள்? ஆமா, நிச்சயமா இருக்குது. நிறைய பேர் வந்து மாறிட்டு இருக்காங்கல்ல. அந்த நிறைய பேர் வந்து இப்போ புது ட்ரெண்டு டான்ஸ் அப்படின்னு போகும்போது இந்த பாரம்பரிய கலைகளை வந்து மறந்துகிட்டே இருக்கிறாங்க சில பேர். அவர்களிடம் வந்து நம்ம பாரம்பரிய தமிழ் கலைகள்ல என்ன, இந்த கலைகள் பண்ணதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு வலிமை பெறுது, இந்த உடல் ரீதியா, அதாவது சயின்டிபிக் ரீதியா கூட வந்து இந்த கலையினால வந்து நம்ம வந்து பலன் தான் பெறுறோம். அப்படி இருக்கும்போது சரி, நம்மளுடைய கலைகளை பத்தி நம்மளுடைய நிர்வாகிகள் எடுத்து சொல்றாங்க. அதாவது யங்ஸ்டர் சரி அப்படியா அப்படின்னா ரொம்ப வந்து வரவேற்பு இருக்கு. நம்ம எடுத்து சொல்லும் போது நிறைய பேருக்கு வரவேற்பு இருக்குது. ஓ சரி. இப்ப இந்த விழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து நடைபெற்ற இந்த நாடக கலைகள், நாட்டிய கலைகள் இதெல்லாம் இன்னைக்கு வந்து சினி ஆர்கெஸ்ட்ரா, லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவாகவும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியாகவும் மாறி இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை திரும்ப வந்து உருவாக்கக்கூடிய முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுது சார்? எப்படி சினிமா புரியல எனக்கு. சினிமா கலை நிகழ்வுகளாக இன்னைக்கு பெரும்பாலும் இந்த கலைஞர்களுடைய அரங்கேற்றம் அப்படிங்கிறது முற்றிலும் கோயில் விழாக்கள்ல தான் அதிகமா நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அந்த இடங்களை கூட லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா, இசை நிகழ்ச்சி ஆக்கிரமிச்சிருக்கு. நடன கலை, நாட்டிய கலைஞர்கள் இருந்த இடத்த வந்து இன்னைக்கு ஆடல் பாடல் கலைக்குழுக்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல மீண்டும் இந்த கலைஞர்களை அரங்கேற்றுறது அப்படிங்கிற போது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படுதா, இல்ல நீங்களே தான் அந்த வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கு? உங்க அமைப்பு பல இடங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இவங்களை அரங்கேற்றிட்டு இருக்கீங்க. இது இல்லாம ஏற்கனவே உங்க சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று இருந்த விழாக்கள்ல இந்த குழுவினரை கொண்டு போய் சேர்க்கிற முயற்சி நடைபெற்றா? அதாவது நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். இப்போ 100% அப்படி முதல்ல கோயில்கள்ல எல்லா இடங்கள்லயும் இருந்துச்சு நாட்டுப்புற கலைகள்லாம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து ஆடல் பாடல்லாம் வருது. ஆனா 50%க்கு மேலதான் அப்படி இருக்குது. 50% பாரம்பரிய கலைகளை கூப்பிடதான் செய்யறாங்க. பாரம்பரிய கலைகளை வரதான் செய்யறாங்க. நம்மளும் நம்ம அமைப்பு சார்பாக எப்படி இந்த கலைகளை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும்னு நம்மளும் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை சேர்க்கிறோம். இப்போ வந்து இப்ப சமீபத்துல வந்து கொஞ்சம் வெளிநாட்டு கூட கூட்டு போயிருந்தேன், மலேசியாக்கு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி இங்க உள்ள பாரம்பரிய கலைகளை வந்து மலேசியால நம்ம பண்ணோம். அது நம்மளால முடிந்த எது நம்ம அமைப்பு. மலேசியா மாதிரியான தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கலைகளை கொண்டு போய் அரங்கேற்றும் போது அவங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்கு சார்? இப்ப இங்க வந்து நிறைய இசைக்கலைஞர்கள் போறாங்க, சினிமா நட்சத்திரங்கள் வந்து மலேசியா, சிங்கப்பூர்ல போய் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கலை நிகழ்வுகளை வந்து பாரம்பரிய கலை நிகழ்வுகளை அரங்கேற்ற போகும்போது மக்கள் வரவேற்கிறாங்களா? அதிகமா குடும்பங்களோட வந்து பாக்குறாங்களா? நிச்சயமா வரவேற்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த சினிமா ஆர்கெஸ்ட்ரா மூலம் அந்த மோகங்கள் வேற, அது வேற, அது ஒரு வேற லைன் டிபார்ட்மெண்ட். இப்ப அதுல வந்து 100 பேர், இப்போ 100 பேர் வந்தேன்னு சொன்னா ஒரு இதுல 25 பேர் வருவாங்க. இதுதான் உண்மை. அதனால வரவேற்பு இருக்கதான் செய்யுது. பேர் வர்றதுமே இன்னைக்கு வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் தான் அர்த்தம். ஏன்னா பெரிய சக்சஸ் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இழந்துட்டு இருக்கும் போது வெளிநாடுகள்ல வந்து இவ்வளவு ஒரு 125% சக்சஸ் ஆகுதுங்கிறதே உண்மையிலே ஒரு பெரிய வெற்றி தான். ஆமா. சரி, இப்ப இந்த உலக தமிழ் கலை பண்பாடு கூடம் அப்படிங்கிற இந்த அமைப்பை நீங்க மாவட்ட வாரியா அமைச்சிட்டு வர்றீங்க. இப்ப எத்தனை மாவட்டங்கள்ல உங்களுடைய இந்த இயக்கம் செயல்பட்டு இருக்கு? புதிதாக எந்தெந்த மாவட்டங்கள்ல அமைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கு?
இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள்ல நம்ம ரொம்ப வீரியமா செயல்பட்டு வருது. 10 மாவட்டங்கள்ல. சரி. இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நம்ம வந்து சரியான ஆட்களை தேர்வு செய்து நம்ம வந்து நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 10 மாவட்டங்கள்ல வீரியமா செய்து ஒரு 5 ஸ்டேட்ல வந்து நல்லா அதிகமா செய்யறாங்க. அது இல்லாம கிட்டத்தட்ட 70 நாடுகளை தொட்டுட்டோம். ஓ, அருமை. நம்மளுடைய அமைப்பு வந்து 70 நாடுகள்ல வந்து நம்ம தொட்டுட்டோம். 70 நாடுகள்ல நம்ம தலைவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் நம்ம நியமனம் பண்ணிக்கிட்டே வர்றோம். அதான் கிட்டத்தட்ட ஐரோப்பா முழுவதும் நம்ம கால் பதிச்சிட்டோம். அருமை. ஐரோப்பாவில் வந்து தமிழ் கலைகளை கொண்டு போய் நிலைநிறுத்துறதுங்கிறதே உண்மையிலே ஒரு உலக சாதனை. ஆனா ஐரோப்பா முழுவதும் பாரம்பரிய கலைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு அந்த கலையை உயிர்ப்பித்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா, எஸ், அப்படிதான். இப்ப உதாரணமா இப்ப நீங்க லண்டன் பயணம் போயிருக்கீங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைச்சு லண்டன்ல இந்த கலை பயிற்சியை வந்து அரங்கேற்றுறீங்க. ஆமா, உண்மைதான். இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை வழங்குறதுக்கு என்ன ஏற்பாடு சார் செய்யுங்க? இப்ப அங்க இருக்கிற தமிழ் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை போய் பாக்குறீங்க, அங்க ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துறீங்க. உங்கள் அமைப்பின் பேர்ல சந்திக்கிறதுக்காக நிறைய குடும்பங்களா வர்றாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி முயற்சிகளை சொல்லும் போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகி உங்க அமைப்போட இயங்கி கலைகளை வளர்த்துக்கிறதுக்கு முன்வர்றாங்க. அங்க போய் இந்த பயிற்சியை வழங்குறதுக்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் அங்க போய் முழு காலம் உட்கார்ந்து பயிற்சி வழங்க முடியாது. அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த பயிற்சி வழங்கப்படுது? நல்ல கேள்வி. அதாவது நம்மளுடைய இப்ப லண்டனை பொறுத்த வரைக்கும், ஜெர்மன் பொறுத்த வரைக்கும், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும், கனடா பொறுத்த வரைக்கும் முக்கியமா இருக்கிறவங்க நம்மளுடைய அமைப்பின் தலைவர்களே வந்து பெரிய பரதநாட்டிய டீச்சர்ஸ், மேதைகள், கலைஞர்களா தான் இருக்காங்க. கலைஞர்கள். அவங்க பெரிய பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க. பரதநாட்டிய ஸ்கூலு, அப்புறம் இது குச்சிப்புடி, இப்ப நாட்டுப்புற கலைகள். அதனால வந்து அவங்களோட மாணவர்களே வந்து நம்மகிட்ட வந்து கலந்து கொண்டு பாரம்பரிய கலைகளை கலந்து. அதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. இப்ப ஒரு தலைவி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அதே மாதிரி 10 பேர் இருப்பாங்க. 10 ஸ்கூல் இருக்கும், தமிழ் ஸ்கூல். அப்ப அதுல வந்து ஏழை மாணவர்களும் படிப்பாங்க, எல்லாரும் தான் படிப்பாங்க. அந்த மாணவர்கள் வந்து அவங்க திறமைய நம்ம இதுலயே வெளிப்படுத்திடுறோம். நம்ம இந்தியால இருந்து அவ்வளவு தூரம் கூட்டு போகணும்னு தேவையில்லை. அங்க உள்ள மாணவர்களை வச்சே நம்ம அதை வந்து வெளிப்படுத்துறோம். நம்ம இந்த கலைகள்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறோம். அங்க உள்ள மக்களுக்கும் இந்த கலைகள்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறோம். ஓகே சார். இப்ப இங்க தமிழ்நாட்டிலையும் வெளிநாடுகள்லயும் இது மாதிரி மாகாணங்கள் ரீதியாக, மாவட்ட ரீதியாக அல்லது வந்து ஒரு மண்டல ரீதியாக இந்த கிளைகளை அமைச்சு இயக்கத்தோடு இணைந்து செயல்படுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான குவாலிட்டியான ஆட்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க? குறிப்பா உங்களுடைய அமைப்புல இணைந்து பணியாற்றுறதுக்கு என்ன தகுதிகள் வேணும்? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நல்ல நேர்மை வேணும், நல்ல ஒழுக்கங்கள் வேணும். இதுதான் மெயின் தகுதி. ஆமா, ஒரு மனிதன் வந்து நல்ல நேர்மையும் ஒழுக்கமும் இருந்தோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். இது மட்டும் இருந்தாலே போதும். அவர்களை நம்ம தேர்வு செய்து அப்படிதான் போட்டு இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு மனிதரை ஃபுல்லாவே ஃபில்டர் பண்ண முடியாது. ஆமா ஆமா, சரியா? நமக்கு அவங்க பார்க்கும்போது சரி, இவங்க நல்லவங்களா இருக்காங்க, இவங்க ஓரளவு பரவாயில்ல, அப்ப அது போன்ற நபர்களை தான் நம்ம தேர்வு செய்து போடுறோம். இது வரைக்கும் வெற்றியை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இடையில கொஞ்சம் சறுக்குகள் வந்தாலும் இப்ப நம்ம இந்த அமைப்பு வெற்றியை தான் கொடுத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் படிக்கட்டுடைய இறுதியில இந்த தமிழ் பண்பாட்டு கலைக்கூடத்துல இணைந்து செயல்படுவதற்கு விருப்பம் உள்ளவர்களுடைய அப்ளிகேஷன் பெறுவதற்காக உங்களுடைய தொலைபேசி எண், வாட்ஸ்அப் எண் கொடுத்துடலாம். இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அதை எழுதி கொள்வதற்கு தயாராகட்டும். இப்ப குறிப்பா நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, பாரம்பரிய கலைகள் அப்படிங்கிறது நலிஞ்சிட்டு இருக்கு. நலிவுற்ற கலைஞர்களை வந்து போய் சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களை பத்தின சூழல்களை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கீங்க, மாவட்ட நிர்வாகத்துக்கு கொடுக்குறீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு சென்ற ஆட்சியிலிருந்தே தமிழக அரசு சார்பில் நலிவுற்ற கலைஞர்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்குறாங்க, ஓய்வூதியம் வழங்குறாங்க. இது மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குங்கிறது தெரியுதா? அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கு, அரசிடம் இருந்து உதவி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு என்ன மாதிரியான பணிகள் செஞ்சு? ஆமா, இருக்குது. இதையும் நாங்க வந்து அதாவது அரசாங்கத்தின் மூலம் என்ன உதவிகள் கிடைக்குதோ அதையும் நம்ம வந்து அவங்கள்ட்ட பெற்றுக் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வர்றோம். அது இல்லாம ஒரு சின்ன விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்ப நமது அமைப்பு சார்பாக விரைவில் வந்து ஒரு கல்லூரியை தொடங்க இருக்கின்றோம்.
ஓ, கலைக்கல்லூரி. அது கலைகள் கல்லூரி. அதாவது நம்ம தென்காசியோ திருநெல்வேலியோ இல்ல கன்னியாகுமரி மாவட்டமோ இந்த சரௌண்டிங்ல நம்ம தொடங்கத்துக்கு இருக்கணும். வருகின்ற ஜனவரியா இருக்கலாம், அல்லது பிப்ரவரியா இருக்கலாம், இறைவன் நாட்டினால் அதுக்குள்ள வேலைகள் போயிட்டு இருக்குது. அதன் மூலம் நிறைய மாணவர்களுக்கு நம்ம வந்து பாரம்பரிய கலைகளை கொடுத்து அது வந்து அரசு அங்கீகாரம் சான்றிதழ் வழங்கி ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்தல் சொன்னா, இந்த சர்டிபிகேட்டை வச்சு அவங்க வந்து அரசாங்கத்துல வந்து ஒரு ஒரு முக்கிய ஒரு பணியில போகணும், இத மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னு வருங்காலத்துல எங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. இந்த கல்லூரில இருந்து படித்து அவர்கள் வந்து இப்ப வந்து அரசாங்கத்துல இப்ப நம்ம பிகாம் படிச்சிருக்கோம், பிஎஸ்சி படிச்சிருந்தோம்னா ஒரு வேலையில போறோம்ல, அதே மாதிரி இந்த டிப்ளமோ இங்க வந்து கோர்ஸ் படிச்சு இந்த கல்லூரி மூலம் ஒரு சான்றிதழ் பெற்று அப்ப இவர்கள் வேலைக்கு போற மாதிரி ஒரு ஒரு சான்றிதழாக நாம வந்து கலை கல்லூரி மாதிரி ஒன்லி வந்து பாரம்பரிய கலைகள் மட்டும்தான். என்னென்ன அத்தனை கலைகளும் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஒண்ணு பண்ணணும். இதை வந்து நம்ம அரசு அங்கீகாரம் நம்மளுடைய கல்லூரி மூலம் அந்த மாணவர்களுக்கு வந்து அரசு வேலையோ ஏதோ ஒரு வேலையோ கொடுக்கணும். இதை மாதிரிலாம் ஃபியூச்சர்ல பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க வந்து எண்ணம் திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஓகே சார், இப்ப வந்து இந்த கலைகளை வந்து புதிய முயற்சி கொண்டு வந்து அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக கலைஞர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறீங்க. அது வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமே வந்து இந்த பாராட்டுகளும் கைத்தட்டும் விருதுகளும் தான். அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் கலைஞனுடைய தேவைக்கு அந்த பொருள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஆனால் அவருக்கு ஒரு பாடலுக்கு ஒரு நடனம் ஆடி முடிக்கிறாரு, அல்லது ஒரு கூத்து கலைஞர் ஒரு கூத்தை முடிக்கிறாரு அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் ஒரு 50 பேர் 100 பேர் கைத்தட்டுறாங்கல்ல, அந்த கைத்தட்டுக்கு முன்னாட எந்த பணமும் பொருட்டாக இருக்காது. அதே மாதிரி அவர்கள் விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் அவர்களுக்கான அங்கீகாரம். இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கலைகள், சண்டை கலைகள் இருக்கு, சண்டை பயிற்சிகள் செய்யறாங்க, ஓவிய கலைகள் செய்யறாங்க, கைவினை கலைகள் செய்யறாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் வழியாக நிறைய கலை பொருட்கள் வந்து விற்பனை செய்யறாங்க, இசை நிகழ்வுகள் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய கலை செஞ்சு தொடர்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல வந்து உண்மையிலேயே ஆர்வம் உள்ளவர்களை வந்து பாராட்டணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய விருதுக்கு எப்படி அவர்களை வந்து பரிந்துரை செய்யறது, நீங்க எப்படி விருதுகளுக்கு தேர்வு செய்யறீங்க, உங்களுடைய விருது வழங்குறதுக்கான அந்த ப்ரொசீஜர் என்னங்க? அதாவது என்னுடைய மொபைல் நம்பரை நான் இதுல கொடுக்குறேன். அந்த இறுதியில கொடுத்துடலாம். ஆமா, அந்த நம்பர் மூலமே அவங்களுடைய என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சான்றிதழ், அவங்க என்னென்ன சாதனை பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் என்னுடைய முகவரிய இதுக்கு அனுப்பினா போதும். அனுப்பினாலே போதும், எங்களுடைய குழு தேர்ந்தெடுக்கும். ஆமா, குழு தேர்வு செய்யும். ஓகே ஓகே ஓகே. சோ எல்லா கலைத்துறையில உள்ளவங்களும் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் இல்லையா? தாராளமா எல்லா துறை சார்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். அதுல வந்து குழு தேர்வு செய்யக்கூடியவங்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப வந்து இந்த பணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற முயற்சியில இறங்கியிருக்கீங்க. உங்களோடு இணைந்து பணியாற்றுறதுக்கு புதிய மாவட்ட நிர்வாகம் அல்லது புதிய மண்டல அமைப்புகள் ஒவ்வொரு சிட்டியிலையும் வந்து இந்த கிளைகளை கொண்டு போறதுக்கான முயற்சியில இருக்கீங்க. ஏற்கனவே இது மாதிரி கலை குழுக்கள் இருக்காங்கல்ல, அவங்க உங்களோட இணைந்து பணியாற்ற முன் வரலாமா, இல்ல புதிய நிர்வாக அமைப்பு எடுக்கிறீங்களா? எப்படி இந்த நிர்வாக தேர்வு எப்படி செய்யுது? இல்ல, இப்ப வந்து இந்த 10 மாவட்டங்கள்ல ஒரு 4 மாவட்டங்கள்ல கலைக்குழு தான் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்க கலைக்குழுக்கள் பண்றாங்க, இணைஞ்சு பண்றாங்க. கோயம்புத்தூர்லயும் அப்படித்தான் நிறைய கலைக்குழுக்கள். இப்ப கரகாட்ட கலைக்குழு இருக்குது, அப்புறம் வந்து பரதநாட்டிய கலைக்குழு, இதே மாதிரி 2-3 கலைக்குழுனா ஒரு 4-5 மாவட்டத்துல நம்மளோட இணைஞ்சு பண்றாங்க. இப்ப வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை நடத்த இருக்கின்றோம் சென்னையில. கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு மேல் வந்து முக்கிய நபர்கள் வந்து கலந்து கொள்றாங்க. இப்ப இலங்கை அமைச்சர்கள் வர்றாங்க, இப்ப மலேசியால இருந்து வர்றாங்க, இப்ப யுஎஸ்ல இருந்து வர்றாங்க, கனடால இருந்து வர்றாங்க, போன்ற பல நாடுகள்ல இருந்து வந்து வருகை தர இருக்கின்றார்கள். வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு, பாரம்பரிய கலை திருவிழா மாநாடு. காலையில 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணிக்கு முடியுது, 12 மணி நேரம் சிறப்பு. அதனால அப்படிலாம் ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது.
ஓகே, அதுக்கான திட்டமிடுதலோட செயல்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே சார், இப்ப இந்த அமைப்போட இணைந்து பணியாற்ற விரும்புறவங்க அவங்களுக்காக நாம இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துடலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த கலைஞர்களை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது எனக்கு என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்தினுடைய உலகளாவிய அந்த அமைப்பினுடைய விருதை பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும், அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் உங்களுடைய தொலைபேசியை இப்ப நோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி இலக்கம் நீங்க கொடுத்துடலாம். நேர்களே, நாம் இப்ப உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்தினுடைய நிறுவனரும் இயக்குனருமான கலாநிதி ரஷ்மி ரூமி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது, நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 90 90 87 87 53 53 80 80 05 05. மீண்டும் ஒரு முறை கலாநிதி ரஷ்மி ரூமி அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. குறித்துக் கொண்டவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம், மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை கவனமாக கேட்டு குறித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு முறை உங்களுடைய கான்டாக்ட் 90 90 87 87 53 53 8 8 00 00 5. ஓகே, உங்களுடைய இந்த முயற்சி உண்மையிலேயே பாராட்டுக்குரியது சார். இன்னும் நிறைய கலைஞர்களை நீங்கள் கண்டறிந்து அவர்களுக்கான முகவரியாக நீங்கள் உங்களுடைய அமைப்பை வைத்திருக்கிறீர்கள். இன்னும் இதனுடைய பணிகள் சிறப்படைய உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று விருதுகள் வழியாக ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு தமிழனும் கௌரவிக்கப்பட்டு வருகிறார். அந்த பணிக்கு இன்னும் மகுடமாக வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் உலக பாரம்பரிய கலை திருவிழா கலை மாநாடாக சென்னையில் நடத்த இருக்கிறீர்கள். மாபெரும் கலைஞர்கள், பெரிய செல்வாக்கில் உள்ள கலைஞர்கள் இந்த நிகழ்வுகளில் விருது பெற இருக்கிறார்கள். அந்த விருதுக்கு விண்ணப்பிப்பவர்களும் உங்களை தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த அளவில் உங்களுடைய பணிகளை சிறப்படைய வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தவைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இத்தனை நேரம் என்னை நேர்காணல் செய்த இசை முரசு வானொலியின் இயக்குனர் மரியாதைக்குரிய முகமது அஸ்கர் அவர்களுக்கு எங்கள் உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம் அமெரிக்கா சர்வதேச அமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேர்களை இன்றைய சிகரத்தை நோக்கி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை உலக தமிழ் கலை பண்பாட்டு கூடத்தினுடைய நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான திரு ரஷ்மி ரூமி அவர்களோடு கலந்துரையாடினோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்ல விடுவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.